ஸோ பையன் பற்றி பேசியிருந்தீங்க. அஃப்கோர்ஸ் வந்து நீங்கள் சன் கூட இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் அன்பால் வந்து சார் பார்த்துக்கோங்க, ஹாப்பியாக இருக்குது உங்களை ஒன்றா பார்க்குறது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த லவ்வை தொடர்ந்து ஷவர் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி குறிக்கோளே அதுவாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லிங்க. ஹவு ஸ்பெஷல் ஃபாதர் பாண்டிங், எந்த மாதிரி ஒரு ஃபாதர்? என்ன அப்படின்னா, ஹீ இஸ் வெரி ஸ்பெஷல், வெரி ஸ்பெஷல், வெரி ஸ்வீட். அவருக்கு வந்து எல்லாமே புரியும். ஓகே, இப்போது எனக்கு ஒரே ஒரு மன வருத்தம், நாங்கள் டிவோர்ஸ் ஆகும்போது நான் பர்சனலாக பேச மாட்டேன்னு நினச்சேன். டிவோர்ஸ் ஆகும்போது அவருக்கு எப்படி நான் அது வந்து கன்வே பண்ணுவேன் அப்படின்னா அது புரிஞ்சுக்கிட்டார் அவர். ஏன்னா ஹீ இஸ் ஃபைன் வித் இட். அண்ட் அவருடைய அந்த புரிதலுக்கு வந்து இட்ஸ் ரொம்ப ஆச்சரியம், இட்ஸ் அமேசிங். அண்ட் ஹி நோஸ் அப்பா வந்து அப்புன்னு கூப்பிட்றாங்கன்னா, அப்பு வந்து அவர் ஷூட்டிங் போவார், என் கூட இருக்க மாட்டார். பட் இருக்கும்போது ஹீ இஸ் ஹாப்பியஸ்ட். அண்ட் அந்த ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா ஸோ இட்ஸ் வெரி ப்ரெஷியஸ். இந்த குவாலிட்டி டைம் வராங்களே அது அதோடைய ஒர்த் வந்து வயசான. அண்ட் நான் எங்கே போனாலும் எனக்கு த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் என்னன்னா தட் ஐ மிஸ் மை சன். இன்றைக்கி நான் இருந்தேன்னா இந்த டைம் வந்து அவர் கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் இப்போ சென்னையில் நான் இருக்கேன் அப்படின்னா, ஷூட்டிங் இல்லை அப்படின்னா ஈவினிங் நாங்கள் 2 பேரும், அவருக்கு ஓப்பன் ஜீப்னா பிடிக்கும், லாங் ட்ரைவ்ஸ், ஒரு ரொட்டீன் வச்சுருக்கோம். அவரை பெட்டில் படுக்க வச்சுட்டு குட் நைட் சொல்லிவிட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு போவேன். ஸோ திஸ் திங், தட் பாண்ட் தட் வி ஹேவ் யூனோ இஸ் அமேசிங். அண்ட் தட் இஸ் மை ஹாப்பினஸ், தட் இஸ் மை ட்ரூ ஹாப்பினஸ், தட் இஸ் மை ட்ரூ பர்பஸ் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்டு எல்லோரும் கேட்பாங்க, நீங்கள் எப்படி சார் வந்து யங்காக இருக்கீங்க, யூத்தாக இருக்கீங்க, மனதளவில் வந்து யூனோ யூ ஸ்டில் எனர்ஜெட்டிக் அண்ட் யங் அப்படின்னா அது காரணமே என் பையன் தான். ஓகே, ஒரு நார்மல் சன் இருந்திருந்தாருன்னா அவருக்கு இப்போ இஸ் 27 தான். 27 வந்து அவருக்கு ஒரு கல்யாணம், ஒரு குழந்தை, யூனோ அவருக்கு ஒரு ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நான் வந்து அப்பாலேருந்து கிராண்ட் ஃபாதர் ஆகி, தாத்தா ஆகி, அந்த அந்த அவர் அந்த பொறுப்பு உணர்ச்சி இருக்குல்ல, அது வந்து நம்மளை வயசாக்கி விட்டுரும். ஸோ அவன் ஒரு 27 ஒரு பேபியாக இருக்கிறனால நானும் வந்து யங் பாயாக இருக்கேன். ஸோ ஹீ கீப்ஸ் மீ யங். ஓகே, ஸோ ஸ்பெஷல், தேங்க்யூ. ஏன்னா இந்த ஃபாதர்ஹுட் பற்றி உள்ள விஷயங்கள் நீங்கள். ஆமாம், நான் வந்து டிசைட் பண்ணேன் இனிமேல் வந்து என் பையன் பற்றியோ என் பர்சனல் லைஃப் பற்றியோ நான் பேச போகிறதில்ல. ஏன்னா அது வந்து சரியாக போய் ரீச் ஆக மாட்டேங்குது. அண்டு 100 பேர் நல்லா சொன்னால் ஒரு 4 பேர் அதை வந்து தப்பாக பேசும்போது எனக்கு ரொம்ப சே அப்படின்னு இருக்குது ஏன்னா. ஸோ அதனால் எதுக்கு நான் பேசணும், ஓகே அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்தேன். பட் ஸ்டில் என்னால் வந்து இட்ஸ் அ பேட் ஹேபிட். என் பையனை பற்றி என்னால் பேசாமல் இருக்க முடியாது. நிச்சயமாக இந்த ஒரு டிசிஷனுக்கான ரீசன் சார், ஏன்னா பப்ளு சார் வந்து எப்போவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஃப்ராங்காக மனசில் ஃபில்டர் இல்லாமல் ஓப்பனாக பேசுகிறவங்க. உங்களே வந்து இல்லை வி ஹாவ் டு செட் அ லிமிடேஷன்ஸ், இது தாண்டக்கூடாது அப்படின்னு நீங்கள் செட் பண்ண வச்சது என்ன? அந்த ஹேட்ரட் மட்டும் தானா? ஹேட்ரட் கமெண்ட்ஸ் மட்டும் தான்? ஹேட்ரட் கமெண்ட் ஒரு ஒரு பேட் ஃபேஸில் இருக்கோம் நம்ம. இந்த வாழ்க்கை நம்ம போயிட்டுருக்க இந்த காலகட்டங்கள் இருக்குல்ல, எல்லாருமே வந்து ஒரு பிளாஸ்டிக்காக மாறிட்டோம். எல்லாருமே வந்து ஒரு ஒரு ரோபோ மாதிரி ஆகிட்டோம். சுற்றி பாருங்களேன், ஒரு கனெக்டிவிட்டி இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, பாண்டிங் இல்லை. எல்லாருக்குமே அந்த அந்த கமெண்ட்டு, அந்த வியூவர்ஷிப், எது பண்ணாலும் சோஷியல் மீடியாவில் போடணும் அப்படிங்கிற அந்த ஏர்ஜு, சோஷியல் மீடியா என்ன சொல்லுது அப்படின்னு அது அவ்வளோ முக்கியமாக இருந்துச்சு. ஓகே, அண்டு ஓரளவுக்கு நல்லா இருந்தது. யூனோ ஐ இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், ஐ இன்ஸ்பயர் பீப்புள் அப்படின்னு நான் சோஷியல் மீடியாவில் நான் என்னை பற்றி பேசுகிறேன். இந்த வயசில் நான் வந்து இஃப் ஐ கேன் ஃபைண்ட் லவ், ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணுது அப்படின்னா டோன்ட் கிவ் அப் ஹோப். ஓகே, உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை நல்லா நடக்கும். இவ்வளோ வருஷம் கழிச்சு என் கெரியரில் ஒரு பூஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு ஐ வாண்ட் டு கிவ் ஹோப், ஐ வாண்ட் டு பி அன் இன்ஸ்பிரேஷன் அப்படின்லாம் நான் பேச ஆரம்பித்தேன். பட் அது மீறி அது அப்படி போய் சேர மாட்டேங்குது. யூனோ என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் பிகம்ஸ் அந்த ரிவ்யூக்காக, அந்த கமெண்ட்டுக்காக, அதுதான் நமக்கு முக்கியமாக இருக்குது. இப்போது அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க ரிவ்யூ என்ன இருக்குது, இதுக்கு என்ன கமெண்ட் வந்தது, எத்தனை லைக் வந்தது, தட்ஸ் நாட் த பர்பஸ். ஏன்னா அன்றைக்கி ஒரு பையன் வந்து ஹாய் சார், முந்தியெல்லாம் வந்து ஐம் அ யூடியூபர், ஐம் அ இன்ஃப்ளூயன்சர், சார் ஐம் அ ஹேட்டர் சார் அப்படின்னு அவர் குவாலிஃபிகேஷன். ஓ அப்படியாப்பா, சார் சோஷியல் மீடியாவில் ஐம் அ ஹேட்டர் சார், எல்லா செலிபிரிட்டிஸ் பற்றி நான் தப்பாக கமெண்ட் எழுதுவேன். அடங்கு ஒக்கால ஒலி, இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு உங்களை பற்றி நான் நிறைய எழுதியிருக்கேன் சார். சரி, இனிமேல் வந்து இது நம்ம எதுக்காக
ஒரு விஷயம் பண்ணுமோ அது அப்படி போய் சேர மாட்டேங்குது. லெட்ஸ் நாட் டூ தட் எனிமோர்.